வந்தாங்க காணோம். சரிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவே சரணம். குரு வாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவுண்ணாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. தவமணி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. அம்மா சிவா திருச்சிற்றம்பலம். பிடியதனொருவோமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை வருவின் வடிவினர் பயில் வழி வலமுறையிறை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. புஷ்பலதாம்மா நால்வர்த்துதிங்கம்மா. ஊழியர்கோன் வெப்பொழித்த உகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டன் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரத்திரே தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. இன்னைக்கு நம்ம ஐயா சைவ சித்தாந்த தெளிவுன்ற தலைப்புல நமக்கு இரண்டாவது அமர்வா எடுக்க போறாங்க வகுப்பு. நம்ம எல்லாம் ஆணவ இருள்ல மூழ்கி கிடக்குறோம். அதெல்லாம் எப்படி நம்ம அதுல இருந்து வெளிவரணும், நம்ம எப்படி பெருமானடியே சேரணும், முடிவான சைவ சித்தாந்தத்தை பத்தி ஐயா இன்னைக்கு விளக்க போறாங்க. ஐயா உங்கள் வசம்ங்க ஐயா, நீங்க எடுக்கலாங்க ஐயா, ஆரம்பிக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளாக வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவ திருவடிகளை மனம்மை மொழிகளாக வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளாக வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளாக வணங்கி, இந்த சித்தாந்த அமைப்பையும் திருமுறை அமைப்பையும் வெகு சீரும் சிறப்புமாக இயக்கிக் கொண்டு வரும் வணக்கத்திற்குரிய இயக்குனர் பெருமக்களுக்கு, சித்தாந்த இயக்குனர் பெருமகனாருக்கும் திருமுறை இயக்குனர் பெருமகனாருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை நிறைவு தெரிவித்துக் கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையான செல்வி செல்வி எப்போ அடிக்குது, நீ வெளியில போயிடு. அப்பா பேசுறது அங்கேயே கேட்டுக்கோ, நீ வெளியில போய். கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருந்தது, நீங்க போட்டேன். நான் வைக்கிறேன் உங்களுக்கு, இருங்க, நான் வெளியே போயிடுறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையான சொந்தங்களாக உள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி, இப்பொழுது நாம் சித்தாந்த தெளிவியல் என்ற தலைப்பிலே சித்தாந்த சாத்திரங்களின் அடிப்படை கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம். சிற்கோலவாதூர் தேசிகனும் முற்கோலி வந்திரரேல் நீரு எங்கே மாமரை நூல்தான்
செல்வி மைக் ஆஃப் பண்ணிருக்கு. ஆமாப்பா திருவடி ஆமா ஆமா வணக்கம். வரல குரல் வரல. ஆமாப்பா திருவடி வணக்கம். ஐயா அம்மா வெளியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்கம்மா ஆன் பண்ணி பாக்குறேன். என்னால ஆன் பண்ண முடியலையே. செல்வியம்மா ஐயாவோட மைக் மட்டும் ஆன் பண்ணிடுங்கம்மா. என்னப்பா சொல்லுப்பா. ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணிட்டாங்க ஐயா. சரிங்க ஐயா. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கலாமா? அன்பார்ந்த சிவனே செல்வர்களே, சிவனே செல்வர்களே, நாம் சித்தாந்த தெளிவியல் என்ற தலைப்பிலே அடிப்படை கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். போன அமர்விலே அளவைகள் மற்றும் சில கருத்துக்களை சிந்தித்தோம். இப்பொழுது பதியினுடைய இயல்பை சிந்திக்க இருக்கிறோம். இந்த உலக தொகுதியானது அவன், அவள், அது என்பவர்களை பகுதியாக உடையது. இந்த உலகமே அவன், அவள், அது என்பவர்களை பகுதியாக உடையது. இப்ப நாம் என்ன முயற்சி செய்கிறோம் என்றால், இறைவனை நாம் காணவில்லை. ஏனென்றால் இறைவன் உருவம் இல்லாதவர். இப்போ இறைவன் இருக்கிறார் என்பதை நிலைநாட்ட நாம் காணப்படும் உலகத்தை கொண்டு காண முடியாத இறைவனுடைய இருப்பை உறுதி செய்கிறோம். இந்த உலக தொகுதியானது அவன் என்று ஆண்கள், அவள் என்று பெண்கள், அது என்று மற்ற அகிரிணை பொருள்கள், விலங்குகள், தாவரங்கள், இதுதான் உலகமே இருக்குங்க. இதை நாம் அனுமான பிரமாணத்தால் அறிகிறோம். அப்போ இந்த உலகம், சிலர் கேட்கிறார்கள், இந்த உலகம் எப்பொழுது தோன்றியது, எவ்வளவு நாள் இருக்கும், எப்பொழுது அழியும் என்று நமக்கு தெரியவில்லையே என்று கேட்கிறார்கள். இப்பொழுது இருப்பதை வைத்தே இந்த உலகம் முன்னொரு காலத்தில் தோன்றி இருக்க வேண்டும், அது சில காலம் கழித்து மறுபடியும் அழிய வேண்டும், மீண்டும் அது தோன்றும். இந்த அடிப்படையிலே நாம் சிந்தித்தால் அம்மா ஐயா பேசுறது கேட்கலீங்கம்மா. ஆன் பண்ணுங்கம்மா. நீங்க அப்படியே பின்னாடியே உட்கார்ந்து பேசுங்க. கை படுத்துச்சுனா கேக்குதா? எந்த பொருளுமே தானாக தோன்றாது, அதை செய்வதற்கு ஒருவன் வேண்டும். உலகத்துல நீங்க எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் தானாக தோன்றி இருக்காது, அதை செய்வதற்கு ஒருவன் கட்டாயம் இருக்க வேண்டும். அதுதான் காரிய பொருளுடைய இலக்கணங்கள். ஆகவே இந்த உலகமும்
ஒரு காலத்திலே தோன்றி சில காலம் இருந்து மீண்டும் ஒரு காலத்திலே அழியக்கூடியது. அது எப்படிங்க நாம நம்புறதுன்னா, இப்ப நம்ம உடல் இருக்குங்க, நம்ம உடல் இப்ப உயிரோடு இருக்கும், கொஞ்ச காலம் சென்று நாம் மறைந்து விடுவோம், மறுபடியும் நமக்கு மறுபிறப்பு கொடுப்பார் இறைவன். இப்ப நமக்கு நாம் நம்முடைய தோற்றத்தை பார்க்கவில்லை என்றாலும் நாம் தோன்றினோம், கொஞ்ச காலம் இருக்கிறோம், மறுபடியும் இந்த உலகை விட்டு போகிறோம். இந்த 3 நிலை நமக்கு இருக்கு: தோன்றுதல், நிலைத்திருத்தல், அழிதல். இதே போன்றுதான் உலகத்துக்கும் தோன்றுதல், நிலைத்திருத்தல், அழிதல் என்று 3 நிலைகள் உண்டு. உலகம் சடம், அறிவில்லாதது. அது தானாகவே உலகமாக மாறாது. அதை செய்வதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். இந்த உலகத்துக்கு ஆயுள் எப்படின்னு கேட்கிறாங்க சிலர். இப்ப நமக்கு ஆயுள் 120 ஆண்டுகள்ன்றாங்க, அதிகபட்ச ஆயுள். ஆனா அந்த அளவு யாரும் அதிகமா 120 வயது இருக்கிறது அதிகம், ரொம்ப ரொம்ப யாராவது 1000ல் ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர் அப்படி இருக்காங்க. இதே போன்று நம்முடைய உலகத்துக்கும் ஆயுள் இருக்குங்க. புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, நாம் வாழ்வது கலியுகம். மொத்தம் 4 யுகங்கள் யுகம், யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் உள்ளன. 3 யுகங்கள் கடந்து விட்டன. நாம் இருப்பது 4வது யுகம், கலியுகம். இதனுடைய ஆயுள் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கு 4,32,000 வருடம்னு ஆயுள் சொல்றாங்க. கலியுகத்தினுடைய வயது நமக்கு எப்படி வயது 120 அது மாதிரி இந்த யுகத்துக்கு வயது 4,32,000 வருஷம்ன்றாங்க. கலியுகம் எப்ப தோன்றியது என்றால், கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய யதாஸ்தானத்திற்கு போன பிறகு கலியுகம் தோன்றிவிட்டது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள். இன்னும் 4,36,000 வருஷம் செல்வி விட்டு விட்டு கேட்கும் இருக்கும். முற்றழிப்பு வரலாம். மறுபடியும் கிரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று ஆரம்பிக்கும். இப்ப வருடங்கள் 60 இருக்கு. பிரபவர் ஆரம்பிச்சு கடைசியில முடியும், மறுபடியும் 60 வருடம் ஆரம்பிச்சு. அது போன்று நம்முடைய உலகமும் ஒரு காலத்திலே அழியக்கூடியது. செல்வியம்மா, உங்களோட போனை ஆன் பண்ணி ஐயாவுக்கு கொடுத்துட்டுங்கம்மா. ஐயாவோடதுல இருந்து வெளியில வந்துருங்கம்மா. வெளியே வந்துட்டேம்மா நானு. சரிம்மா, உங்களோடதே கிளியரா இருக்கு. வர மாட்டேங்குது, அதை கொஞ்சம் ஷேர் பண்றோம் நாங்க, அதுக்கோசம் தான். சரிம்மா, சரிம்மா. இதே கரெக்டா இருக்குங்கம்மா, வீடியோ எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்படியே இருக்கட்டும். நன்றிங்கம்மா. நீ அங்கே நின்னு கேளுடா. ஆகவே இந்த உலகமும் நம்மை போல தோன்றி இருந்து அழியும் என்பதை நாம் அனுமான பிரமாணத்தாலே ஊகிக்க முடியும். ஏன்னா எந்த பொருளும் தொடர்ந்து நிலையாக இருக்காது. நம்மால எதையுமே சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளை நீங்கள் எடுத்தாலும் அது தொடர்ந்து அப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு காலத்திலே தோன்றி இருக்கும், சில காலம் நிலைத்திருக்கும், மறுபடி ஒடுங்கிவிடும். ஆகவே இந்த அனுமான பிரமாணத்தாலே நாம் இந்த உலகம் ஒரு காரிய பொருள், காரிய பொருள்ல செய்யப்பட்ட பொருள் பேருங்க, ஒருவனால் செய்யப்பட்ட பொருள் பேர் என்று நாம் முடிவுக்கு வருகிறோம். இந்த காரிய பொருளுக்கு இலக்கணம் சொல்றாங்க. எப்படி நீங்க உலகத்தை செய்யப்பட்ட பொருள் என்று சொல்கிறீர்கள், அதற்கு என்ன ஒரு இலக்கணம் சொல்லுங்க, காரணம் சொல்லுங்கன்றாங்க. இப்போ ஒரு 3 காரணம் இருக்குங்க அதுக்கு. அவயவ பகுப்பு உடைமை, சடமாய் இனத்தால் ஒன்றாய் பொருளால் பலவாய் இருத்தல், ஐம்பொறிகளால் சுட்டி அறியப்படுதல். இந்த 3ம் இருந்தால் அது காரிய பொருள்னு அர்த்தம். அவயவ பகுப்பு உடைமை, அதாவது எந்த பொருளை எடுத்தாலும் நீங்க அதனுடைய பாகங்களை பிரிக்கலாம். எந்த பொருளை நீங்க எடுத்தாலும் அதை பாகமாக பிரிச்சு விடலாம். அது மாதிரி இந்த உலகமும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 பூதங்களாலே ஆனது. இதுவும்
அவயவ பகுப்பு உடையது. உலகப் பொருள் எப்படி பாகங்களால் ஆக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த உலகமும் ஐம்பூதங்களாலே ஆக்கப்பட்டது. அடுத்தது என்ன சொல்றாங்க? சடமாய் இனத்தால் ஒன்றாய் பொருளால் பலவாய் இருத்தல். இந்த உலகத்தில் உள்ள பொருள் எல்லாம் சடம், அறிவில்லாததுங்க. இனத்தால ஒன்றா இருக்கும், பொருளால பலவா இருக்கும். இப்ப வாழை மரம் எடுத்துங்க. வாழை என்ற இனம், இனத்தால் ஒன்றா இருக்கும். ஆனா வாழை மரம் கோடிக்கணக்கான மரம் இருக்கும். அதே மாதிரி ஒரு தென்னை மரம் எடுத்துங்க. இனம் தென்னை மரம், ஆனால் கோடிக்கணக்கான தென்னை மரம் இருக்கும். அப்போ இந்த பொருள்லாம் அழியக்கூடிய பொருள்ன்றாங்க. சடமாகவும் இனத்தால் ஒன்றாய் பொருளால் பலவாயும் இருக்கும் பொருள் அழியக்கூடியதுன்றாங்க. அதே மாதிரி அவயவ பகுப்பு உடைய பொருளும் அழியக்கூடியது, பாகமாக பிரிக்கக்கூடிய பொருளும் அழியக்கூடியது. இன்னொன்று சொல்றாங்க, சுட்டி அறியப்படுவதுன்றாங்க. சுட்டி அறியப்படுவது என்றால் நம்முடைய ஐம்பொறிகளாலே இது இந்த பொருள், அது அந்த பொருள் என்று சுட்டி சுட்டி அறியுது. சுட்டி அறியப்படும் பொருளும் அழியும். இப்ப நம்மால இந்த உலகத்துல எந்த பொருளாவது நிலைத்து இருக்கும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. இறைவன் ஒருவனை தவிர மற்ற எந்த பொருளுமே நிலைத்து இருக்காது. இறைவன் ஒருவனே நிலைத்து இருப்பான். மற்ற பொருள் எல்லாமே தோன்றும், சில காலம் இருக்கும், மறுபடி அழிந்துவிடும். அதான் தன்மை. ஆகவே இந்த உலகமும் 3 காரணங்களாலே அது ஒரு செய்யப்பட்ட பொருள், அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டும் என்று சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீர்களானால், ஒரு பொருள் தோன்றுவதற்கு 3 காரணம் வேண்டும். ஒரு பொருள் தோன்றுவது என்றால் 3 காரணம் வேண்டுங்க. இப்போ குயவனார் குடம் செய்கிறாரு. அதற்கு என்ன முக்கியமான வேண்டுதல் வேண்டும்? என்ன பொருள் வேண்டும்னா மண் வேண்டும். குயவனார் பானை செய்வதற்கு முதல்ல முக்கியமான பொருள், ரா மெட்டீரியல் மண். அது முதற் காரணம். அதுக்கு அடுத்ததாக அதை செய்வதற்குரிய சக்கரம், தடி, தண்ணீர், அது துணை காரணம். மூன்றாவதாக அதை செய்பவர் குயவனார், நிமித்த காரணம். அப்போ எந்த பொருளுக்கும் செய்வதற்குரிய மூலப்பொருள் வேண்டும், அந்த பொருளை செய்வதற்குரிய கருவிகள் வேண்டும், அந்த கருவிகளை சேர்த்து மூலப்பொருளோடு சேர்த்து செய்யக்கூடிய கர்த்தா வேண்டும். இது 3 இருந்தால்தான் ஒரு பொருள் தோன்றும். குடத்துக்கு மூல காரணம் மண், மண் முதற் காரணம். தடி, சக்கரம் துணை காரணம். குயவனார் நிமித்த காரணம், தன் பொருட்டு செய்பவர். குயவனார் பாண்டம் எதுக்கு செய்கிறாருங்க? அவருக்கு வருமானம் வர்றதுக்காக செய்கிறார், தன் பொருட்டு செய்கிறார். இது உலகத்தில் நடக்கக்கூடியது. இதை வைத்து அப்படியே நாம் உலகத்துக்கு வருவோம். இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறார், எதிலே இருந்து படைக்கிறார் என்பதை நாம் சிந்தித்தோமானால், உலகத்தை இறைவன் மாயை என்ற ஆற்றலிலிருந்து படைக்கிறார். படைத்தல் என்றால் உயிர்களை படைப்பது அல்லங்க. உயிர்கள் இறைவன் பாசமாகிய ஆணவம், கண்மம், மாயை 3 அனாதி பொருள்கள். அனாதினா எப்பொழுதும் இருப்பவை, தோற்ற நாசம் அற்றவை. ஆகவே படைத்தல் என்றால் இங்கே உயிர்களின் வினைக்கு ஏற்ப உயிர்களுக்கு வேண்டிய தனு, கரண, புவன போகங்களை மாயையிலே இருந்து படைத்து கொடுக்கிறார் இறைவன். எப்படி குடத்துக்கு மண் மூலப்பொருளோ அதுபோன்று உலகத்துக்கு மாயை மூலப்பொருள். மாயிலிருந்து தான் அந்த உலகம் இப்படி விரிவு அடைகிறது. மாயை என்பது ஆற்றல் வடிவிலே உள்ள ஒரு பொருள். எப்படி டிவி ஒளி அலை இருக்க, அது கண்ணுக்கு தெரியாது ஆற்றல். இப்போ நம்ம பேசுகிறோம், இந்த நான் இங்கே பேசுகிறேன், நீங்களாம் அங்கே பார்க்குறீங்க. இது எதால் நடக்குது? உங்களுக்கு ஆகாயத்தால் நடக்குது. அது மாதிரி ஆற்றல் வடிவில் உள்ள பொருள் தான் மாயை. இப்போ இந்த உலக தோற்றத்திற்கு மாயை முதற் காரணம். அதிலிருந்து தான் நமக்கு வேண்டிய தனு, கரண, புவன போகங்களை படைக்கிறார். தனு என்றால் உடல், கரணம் என்றால் கருவிகள், வெளியே தெரியும் கண், காது, நாக்கு, மூக்கு, உள்ளே இருக்கிற கருவிகள். புவனம் என்றால் வாழக்கூடிய உலகம், நம்ம வாழக்கூடிய இடம்.
போகம் என்றால் நாம் நம்முடைய எடுத்த இந்த பிறவியிலே அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் நம்முடைய வினைக்கு ஏற்ப. ஆகவே மாயை என்பது முதற் காரணம். துணை காரணம் எதுன்னா இறைவனுடைய சக்தியும் நம்முடைய வினைகளும் துணை காரணம். இறைவன் எதை வச்சு படைக்கிறார்? இந்த தனுகரண போகங்களை தன்னுடைய சக்தியை துணையாக கொண்டு படைக்கிறார். ஆகவே துணை காரணம் என்பது இறைவனுடைய சக்தி மற்றும் நம்முடைய வினைகள், நாம் செய்த நல்ல வினை தீய வினை, இது ரெண்டுமே துணை காரணம். இறைவன் நிமித்த காரணம். அங்கே குயவனார் பாண்டங்களை செய்தது தன் பொருட்டு, தனக்கு வருமானம் வருவதற்காக பாண்டங்களை செய்தார். இங்கே இறைவன் நமக்கு இந்த பிறப்பை கொடுக்கிறதாலே அவருக்கு என்ன லாபம்? நம் பொருட்டு தான் அதை செய்கிறார். ஏனென்றால் இந்த உயிர்கள் பிறவி எடுத்தால்தான் பக்குவம் அடைய முடியும். கேவலத்தில் இருக்கிற உயிரை தொடர்ந்து பிறப்பு இறப்புகளை கொடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி அதன் மூலம் அதற்கு இருவினைப்பு மலபரிபாகம் வரச் செய்து முடிவிலே குருவாக எழுந்தருளி வந்து நிர்வாண தீட்சை அளித்து ஞானத்தை உபதேசிப்பார். ஆகவே நம்ம இந்த பிறவி எடுத்த நோக்கமே நம்முடைய ஆணவ மலம் பரிபாகம் ஆவதுதான். இந்த உயிரானது ஒரே பிறவியில பக்குவம் அடையாது. அதுக்கு பல பிறவிகள், பல கோடான கோடி பிறவிகள் தேவை. ஏனென்றால் நம்ம ஷார்ட் கம்மிங் என்னன்னா, படிப்படியாக தான் எதையுமே அறியும், அறிவித்தால் தான் அறிவோம், அறிந்ததை மறந்து விடுவோம், திரும்பவும் அறிவோம். இப்படிப்பட்ட குறைகள் நமக்கு இருக்கு. ஆக ஒரு பிறவிலே நம்மால பக்குவம் அடைய முடியாது. இப்போ ஒரு பையன் எம்ஏ வரைக்கும் படிக்கணும்னா 8வது படிக்கிற பையனை நீங்க அடுத்த வருஷமே எம்ஏல கொண்டு சேர்க்க முடியாது. உங்க ஸ்கூல், சொந்த ஸ்கூல் நீங்க நடத்துறீங்க, உங்க பையன் 8வது படிக்கிறான், உங்களுக்கு உடனே அவனை எம்ஏல சேர்க்கணும்னு ஆசை. உங்க ஸ்கூல் பழைய காலம்னு வச்சுங்களேன், யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க 8வது அடுத்த வருஷம் அவனை எம்ஏல சேர்க்க முடியுமா? சேர்த்தாலும் அதால என்ன புண்ணியம்? அவனுக்கு அந்த எம்ஏக்குள்ள பக்குவம் வந்திருக்குமா, அறிவு வந்திருக்குமா? வந்திருக்காது. ஆகவே அவன் எம்ஏ படிக்க வேண்டும் என்றால் 8வது 9வது 10வது 11 நாங்கள் படிக்குள்ள பியூசி, இப்போ +1 +2 அப்புறம் பிஏ எம்ஏ அப்படி போகணும். அது மாதிரி தான் நம் பக்குவம் அடைகிறதுக்கு இறைவன் நமக்கு என்ன பண்றார்? தொடர்ந்து பல பிறவிகளை கொடுக்கிறார். அந்த பிறவிகளால் தான் நம்ம பக்குவம் அடைகிறோம். சிவபெருமான் நம் பொருட்டு தான் செய்கிறார். அவருக்கு எந்த லாபமும் இல்லை. நமக்கு தனகரண போகங்களை படைச்சு கொடுக்கறதெல்லாம் அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லை, நமக்காகத்தான் செய்கிறார். பெரும் கருணை உள்ளவர். இந்த உயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய எண்ணம், ஒரே எண்ணம், இச்சை என்னன்னா இறைவனுடைய இச்சை என்ன ஒரே நிலையில் தான் இருக்கும். நம்மை போல இறைவனுக்கும் ஞானம், இச்சை, கிரியை உண்டுங்க. ஞானம் என்றால் அறிவு, இச்சை என்றால் விருப்பம், கிரியை என்றால் செயல். பெருமானுடைய இச்சை என்னன்னா இந்த உயிர்கள் எல்லாம் தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு அதன் மூலம் ஆணவ மலம் தேயப்பெற்று இறைவனுக்கு எய்தி மல பரிபாகம் அடைந்து தன் திருவிடையை அடைவதற்கு தகுதியாக வேண்டும். அதுதான் சத்தியபாதன்றாங்க. அதான் அவருடைய இச்சை. அந்த இச்சை மாறவே மாறாது. இந்த உயிரெல்லாம் தன்னுடைய திருவிடையை அடைய வேண்டும் என்றது ஒரே விருப்பம் தான் பெருமானுக்கு. கிரியம் ஞானம் தான் கூடும் குறையும், அது பின்னால பார்க்க போறோம். அதனால்தான் இறைவனுடைய திருவடிகளை இச்சாசக்தி ஞானாசக்தியா, கிரியாசக்தி ஞான சக்தியாக சொல்றோம். இறைவன் திருவடியை இச்சாசக்தியா சொல்ல மாட்டாங்க. இச்சாசக்தி எந்தவித மாற்றமின்றி ஒரே நிலையில் இருக்கும். அதனாலே அதை திருவடியாக குறிக்கப்பட மாட்டாது, அது குறிக்கப்படாது. இறைவன் திருவடி வலது திருவடி ஞான சக்தி, இடது திருவடி கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க. ஆகவே நமக்கு வினைக்கு ஏற்ப பெருமான் இந்த பிறவியை கொடுக்கிறார். அது நாம் முன்னேறுவதற்கு தான் கொடுக்கிறார். நம்முடைய ஆணவ மலம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப வன்மையாக உள்ளது.
அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வரணும். ஒவ்வொரு பிரிவிலும் தேய்ந்து தேய்ந்து வரும். சடப்பொருள் அது. சடப்பொருள் பயன்பட பயன்பட தேயும். இப்போ நீங்கள் ஒரு புது சைக்கிள் வாங்கியிருக்கீங்க. அந்த சைக்கிளை நீங்கள் ஓட்டி ஓட்டி ஒரு 2 வருஷம் ஓட்டிங்கன்னா அந்த பாகங்களாம் தேஞ்சிடும். அது மாதிரி இந்த ஆணவமானது நம்மோடு தொடர்ந்து டிராவல் பண்ணி கொண்டு வருகிறது. ஒவ்வொரு பிறவிலையும் அது நம்ம கூட இருக்கு. அந்த நிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வரும். ஒவ்வொரு பிறவிலும் தேய்ந்து வரும். முடிவிலே கடைசியில் அது நம்மை பற்ற முடியாத நிலை வந்துடும். பல்பிடுங்கிய பாம்புக்கு விஷம் இல்லாத போல இந்த ஆணவத்துக்கு நம்மை பற்ற முடியாத ஒரு நிலை வந்துடும். அப்போ நம்ம இறைவன் திருவடியை அடைஞ்சு விடுவோம். இதற்காகத்தான் இறைவன் நமக்கு தனுகரண போன போகங்களை கொடுக்கிறாரு. ஆனாலும் அதில் ஒரு முக்கியமான கருத்துங்க, அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்க மாட்டார். எந்தெந்த உயிர் எந்தெந்த வினை செய்ததோ அந்தந்த வினைக்கு ஏற்பத்தான் பிறவியை கொடுக்கிறார். அவருடைய இஷ்டத்துக்கு இந்த உயிருக்காது அந்த உயிருக்காதுன்னு தர்றதில்லை. எல்லாமே நம்முடைய வினைப்படி தான் கொடுக்கிறார். ஆகவே நமக்கு நல்ல பிறவி கிடைக்கிறது, கீழான பிறவி கிடைக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. இறைவனுக்கு 2 வித சம்பந்தங்கள் இருக்கு. இறைவன் தன் சக்தியோடு இருக்கிறது ஒரு சம்பந்தம். அதுக்கு தாதான்மிய சம்பந்தம் பேருங்க. இறைவன் தன் சக்தியோடு இருப்பது தாதான்மிய சம்பந்தம். நம்ம இறைவனுடைய சக்தியைத்தான் அம்பாளாக வழிபடுகிறோம். சித்தாந்தம் படித்த மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கணும். அம்பாள் என்று தனியாக கடவுள் இல்லை, முருகர் என்று தனியாக கடவுள் இல்லை, விநாயகர் என்று தனியாக கடவுள் இல்லை. எல்லாமே சிவம்தான். சிவ சக்தியைத்தான் அம்பாளாக வழிபடுகிறோம். சிவனையே விநாயகராக வழிபடுகிறோம். சிவனையே முருகராக வழிபடுகிறோம். கந்தபுராணத்துல கச்சியப்பர் என்ன சொல்றார்? சிவன் தன் ஆடலால் மதலை ஆயினன்றார். சிவன் தன் ஆடலால் மதலை ஆயினன்னா குழந்தையா ஆயிட்டான்றார். ஆகவே இறைவனுக்கு 2 வித சம்பந்தம் இருக்கு. ஒன்று அவனுடைய சக்தியோடு, அதற்கு தாதான்மியம் என்று பெயர். இதுக்கு ஒருமையில் இருமைன்னு சொல்றாங்க. இருக்கிறது இறைவன் தான், ஆனா அதை 2ஆ சொல்றோம். சூரியனும் அதனுடைய ஒளியும் போல. இப்போ நம்ம தாய்மார்களை வாஷிங் மிஷின்ல துவைத்த துணியை எங்கம்மா காய போட்டீங்கன்னா வெயில்ல காய போட்டான்னுவாங்க. வெயில் என்பது என்னங்க? சூரியன் தான் வெயில். சூரியனுடைய கதிரைத்தான் நம்ம வெயில்னு சொல்றோம். அப்போ சூரியன் இல்லாவிட்டால் வெயில் இல்லை, வெயில் இல்லாவிட்டால் சூரியன் இல்லை. அது போன்றுதான் சிவம் இல்லாவிட்டால் சக்தி இல்லை, சக்தி இல்லாவிட்டால் சிவம் இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் ஒருமையில் இருமை. இருக்கிறது ஒரு பொருள் தான், அதை இரண்டாக நாம வைத்து பார்க்கிறோம். மலரும் மனம் போல. இப்போ ஒரு மலர் நீங்க வச்சிருக்கீங்க, நல்ல மல்லிகைப்பூ மலர் வெளியே வச்சிருக்கீங்க ஒரு தட்டுல, அதுல இருந்து வாசம் கமகமன்னு வருதுங்க. நம்ம மலரை கண்களால பார்க்கிறோம், ஆனா அந்த வாசத்தை நம்மால பார்க்க முடியுமா? கண்களாலே பார்க்க முடியாது. ஏனென்றால் வாசம் அருவமா அந்த மலருக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ மலர் இல்லாவிட்டால் மனம் இல்லை, மனம் இல்லாவிட்டால் மலர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒருமையில் இருமைன்றது. ஒரே பொருள் 2 விதமாக நாம பார்க்கிறோம். இறைவன் சக்தியை பஞ்சசக்தின்னு சொல்றாங்க. இறைவன் சக்தி பஞ்சசக்தினா 5 சக்திகளா வருது. இறைவன் தத்துவங்களுக்கு மேலான நிலையில இருக்கும்போது பரமசிவன் பேருங்க. சக்திக்கு பராசக்தின்னு பேர். அது சிவனுக்குள்ள அடங்கி இருக்கும். இது மேல சுத்த மாயோடு கூடாத நிலை. இது பரநாதம் பரவிந்துன்றாங்க. பரன்னா மேலானதுன்னு அர்த்தம். இது 2மே உங்களுக்கு சுத்த மாயோடு கூடாத நிலை. அதுக்கு அடுத்ததாக சுத்தமாயோடு கூடிய போது நாதம் விந்துவா வரும். உலகை தொழில்படுத்த நினைக்கும் பொழுது
நாதம் விந்துவாக வரும். நாதம் என்பது அபரநாதம், விந்து என்பது அபர விந்து. இந்த பராசக்தி உலகை தொழிற்படுத்தும் போது பெருமான் தடத்த சிவனாக வருவார். அப்போ அவரது சக்தி ஆதி சக்தியாக மாறும். முதல்ல பராசக்தியா இருக்கு, அதுக்கு அடுத்ததாக அது ஆதிசக்தியாக உலகை தொழிற்படுத்தும் போது ஆதிசக்தியாக மாறும். இந்த ஆதிசக்தி தான் திரோதான சக்தியா வேலை செய்யுது. பெருமானுடைய ஆதிசக்தி தான் நமக்கு திரோதான சக்தியாக இருந்து மறைப்பாற்றலாக இருந்து நமக்கு பக்குவத்தை வரவழைக்குது. அப்ப பராசக்தி ஆதிசக்தி ரெண்டு வந்துடுதுங்க. இந்த ஆதிசக்தியை 5 நடக்கும்போது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற 3ஆக மாறும். அப்போ மொத்தம் 5 சக்திகள் வந்துடுதுங்க. பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. பரமசிவன் மேல இருக்கிறது, எல்லாத்துக்கும் மேலாக தத்துவங்களோடு கூடாத நிலை. சொரூப நிலைன்னா உருவமற்ற நிலைன்னு அர்த்தம். இறைவன் சொரூப நிலைன்னா சக்தியா இருந்தே காரியத்தை செயல்படுத்துவார். எலக்ட்ரிசிட்டி இப்போ நம்ம பயனை அதனுடைய அனுபவிக்கிறோம். கரண்ட்டு, ஃபேனா இருக்கு, மைக்கா இருக்கு, லைட்டா இருக்கு, இப்படி பல விதங்களில் நம்ம அதை அனுபவிக்கிறோம். ஆனா மின்சாரத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அது சக்தி ரூபமா இருந்து செயல்படும். பேட்டரி செல்லு பார்த்தீங்கன்னா, டார்ச் லைட் செல்லோ அல்லது வால் கிளாக் செல்லு மாத்தினீங்கன்னா, செல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மைனஸ் போட்டிருப்போம், ஒரு பக்கம் பிளஸ் போட்டிருப்போம். அதுதாங்க சிவன் சக்தி. பிளஸ் மைனஸ் தான் கரண்ட், மின்சாரம். நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் மின்சாரம். அதுதான் நம்ம சிவன் சக்தின்னு இங்க சொல்றோம். ஆகவே பரமசிவன் என்பது பரநாதம், பராசக்தி என்பது பரவிந்து. இது 5 செய்யாத நிலை, சக்தி ரூபமா இருக்கிறது. மேல 5 செய்ய நினைக்கும் போது நாதம் என்ற ஒரு தத்துவம் தோன்றும், அதுக்கு அபரநாதன் பேரு. அதுக்கு அடுத்ததாக விந்து என்ற தத்துவம் தோன்றும், அதற்கு அபர விந்துன்னு பேரு. இந்த நாதம் என்பது ஞான சக்தி, விந்து என்பது கிரியாசக்தி. இதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. நாதம் என்பது ஞான சக்தி, விந்து என்பது கிரியாசக்தி. ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன். அர்த்தநாரீஸ்வரர் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெருமான் அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் அருள் பாலிப்பது திருச்செங்கோடுன்றாங்க. பாதி பாகம் உமையாகவும் பாதி பாகம் பெருமானாகவும் இருக்கிறது அர்த்தநாரீஸ்வர வடிவம்னு சொல்றோம். இப்ப தெரிஞ்சுங்க, இது ஒரு புதிய செய்தி. இது வரைக்கும் யாரும் எந்த பேராசிரியர் சொல்லாத செய்தி. நம்ம சிவலிங்கம் இருக்கு பாருங்க, அதுவும் மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம் தான். நாம் வணங்குகிறோமே சிவலிங்கம், கருவறையில இருக்க மூலஸ்தானத்துல இருக்க சிவலிங்கம் இருக்க, அது மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம் தான். என்ன ஐயா புதுசா சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பேர் சாத்திரத்துல சதாக்கியம் அல்லது சதாசிவன்றாங்க. அது எது சேர்ந்திருக்குங்க? ஞான சக்தி 50, கிரியாசக்தி 50 சேர்ந்ததுதான் சதாசிவ தத்துவம். அதான் அருளலை கொடுக்குது நமக்கு. அப்போ அர்த்தநாரீஸ்வர வடிவத்துல என்ன இருக்கு உங்களுக்கு? உருவத்துல 50% பெண்ணாக இருக்குது, 50% ஆணா இருக்கு. அதுதான் நம்ம அர்த்தநாரீஸ்வர வடிவம். திருச்செங்கோட்டுல அருள் பாலிக்கிறார் பெருமான் மலை மேல. ஆனால் நம்ம வணங்குகிறோமே சிவலிங்கம் மூலஸ்தானத்திலே, அதுவும் மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம்தான். அது எப்படி என்றால், சதாசிவ தத்துவத்திலே ஞான சக்தி 50%, கிரியாசக்தி 50% இருக்கு, சமமா இருக்கு. இது பாதி அது பாதி இருக்கு. ஆகவேதான் அதை நாம் மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று சொல்லலாம். இது அநேகமாக உங்களுக்கு புதுமையா இருக்கும். ஏனென்றால் இந்த கோணத்திலே எந்த பேராசிரியர் சொல்லி இருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அடியேன் தான் இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதுக்கு அடுத்ததாக, இது சதாசிவ தத்துவம் என்பது அருளலை குறிக்குங்க. முதல்ல அருளல் தான் வருது நமக்கு. 5 தொழில முதல் தொழில் அருளல் தான் வருது. அதுக்கடுத்து மகேஸ்வர தத்துவம் வருது. மகேஸ்வரம் தான் மறைத்தல். இது என்னன்னா, கிரியாசக்தி அதிகம், ஞான சக்தி குறைவு. அங்கே சதாசிவ தத்துவத்திலே
ஞானமும் கிரியும் சமமாக இருக்கும், பாதி பாதி இருக்கும். இது 50, அது 50%. மகேஸ்வர வடிவத்திலே கிரியாசக்தி 70%, ஞான சக்தி 30%. இதைத்தான் நாம திரோதான சக்தின்னு சொல்றோம். மகேஸ்வரம் மறைத்தல். சரிங்க, 5 தொழில நமக்கு 2 தொழில் வந்துடுது. சதாசிவம் அருளல், மகேஸ்வரம் மறைத்தல். இப்ப சுத்த வித்தையில எத்தனை தத்துவம் இருக்குங்க? சுத்த மாயையில நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தைன்னு 5 தத்துவம் இருக்குங்க. இதுல நாதம் விந்து, இன்னொன்னு கவனம் வச்சுக்கோங்க, நாதம் தனியாக 5 தொழில் செய்யாது, கிரியை தனியாக 5 தொழில் செய்யாது. நாதமும் கிரியையும் சேர்ந்தால்தான் 5 தொழில் நடக்கும். நாதம் என்பது மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, விந்து என்பது பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்ப குடும்பம் சந்ததி விருத்தி ஆக வேண்டும் என்றால் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போதான் குடும்ப சந்ததி விருத்தி ஆகும். ஆகவேதான் நாதம் தனியாக 5 தொழில் செய்யாது, விந்து தனியாக 5 தொழில் செய்யாது. நாதம் என்பது ஞான சக்தி, விந்து என்பது கிரியாசக்தி. இது ரெண்டும் சேரும்போது தான் 5 தொழில் நடக்கும். இது ரெண்டும் எங்க சேருது? முதல்ல சதாசிவ தத்துவம் தான் 2 சேருது. ஞானம் 50, கிரியை 50. அடுத்து மகேஸ்வரத்துல கிரியை அதிகம், ஞானம் குறைவு. சரிங்க, 2 தொழில் வந்துடுது. 5 தொழில 2 தொழில் வந்துடுதுங்க. இன்ற 3 தொழில் இருக்கு, படைத்தல், காத்தல், அழித்தல். இப்போ இருக்கிறது ஒரு தத்துவம் தான் இருக்கு. அங்க சுத்த தத்துவத்துல, சிவ தத்துவத்துல நாதம், விந்து, சதாக்கியம் பார்த்துட்டோம், மகேஸ்வரம் பார்த்துட்டோம். 4 தத்துவங்கள் வந்துடுது. சுத்த வித்தியில, சுத்த மாயில சிவ தத்துவம் 5, நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இதுல நம்ம 4 பார்த்துட்டோம். நாதம், விந்து வந்துடுது, சதாக்கியம் வந்துடுது, மகேஸ்வரம் வந்துடுது. ஆனா இன்னும் 3 தொழில் இருக்கு, படைத்தல், காத்தல், அழித்தல் இருக்கு. இருக்கிறது ஒரு தத்துவம் தான் இருக்கு, சுத்த வித்தை தான் இருக்கு. அப்ப 3 எங்க இருந்து வருதுங்க? படைத்தல், காத்தல், அழித்தல் 3 எதுல இருந்து வருதுன்னா, சுத்த வித்தைக்கு நீங்க பேர் வித்யேஸ்வரன் வச்சுங்க. அங்க மகேஸ்வரன் சொன்னீங்கல்ல, அந்த மகேஸ்வர தத்துவத்தை மகேஸ்வரன் சொன்னோம். சுத்த வித்தை நீங்க வித்யேஸ்வரன் வச்சுங்க. இந்த வித்யேஸ்வரன் தான், சுத்த வித்தை தான் 5 தொழில் செய்யும் போது 3ஆக மாறும். இது ஞாபகம் வச்சுக்கணுங்க. இந்த சுத்த வித்தை இருக்க பாருங்க, இதுதான் பெருமான் 5 தொழில் செய்யும் போது 3 நிலைகளிலே நின்று 5 தொழில் செய்யும், 3 தொழில் செய்யும். அயன், மால், ருத்ரனாக மாறும். சுத்த வித்தை தான் அயன், மால், ருத்ரனாக மாறும். அயன் என்றால் பிரம்மா, மால் என்றால் விஷ்ணு, ருத்ரன் என்றால் ருத்ரன். இப்போ 5 தொழில் வந்துடுதுங்க உங்களுக்கு. சதாசிவம் ஞானம் 50%, கிரியை 50%. மகேஸ்வரம் கிரியை 70%, ஞானம் 30%. இந்த சுத்த வித்தையில அயன்மால், ருத்ரன் 3ல எது அதிகமா இருக்கும்ன்றீங்க? ஞானம் அதிகமா இருக்கும், கிரியை குறைவா இருக்கும். மகேஸ்வரத்துல கிரியை அதிகம், ஞானம் குறைவு. இந்த அயன்மால், ருத்ரன் 3லயும் ஞானம் அதிகமா இருக்கும், கிரியை குறைவா இருக்கும். ஞானம் 70% இருக்கலாம், கிரியை 30 இருக்கும். இப்போ 5 தொழில் வந்துடுதுங்க. இதுல எங்கேயா இச்சை வருதா பாருங்க. இந்த 5 தொழில் நம்ம படிச்சோமப்போ இதுல ஏதாவது இச்சா சக்தி எங்கேயா வந்ததா பாருங்க? வரல. சதாசிவத்துல ஞானம் 50, கிரியை 80. மகேஸ்வரத்துல கிரியை 70, ஞானம் 30. சுத்த வித்தையில 3ஆம் மாறும் அயன்மால், ருத்ரன். அதுல ஞானம் 70, கிரியை 30. அப்போ ஞான சக்தி, கிரியாசக்தி தான் 5 தொழில செயல்படுது. இச்சா சக்தி 5 தொழில செயல்படாது. அவருடைய விருப்பம் என்ன? தொடர்ந்து இந்த பிறவிகள் எடுத்து, இந்த உயிரானது தொடர்ந்து பல பிறவிகள் எடுத்து தன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற பெருங்கருணை உள்ள பெருமாந்த விருப்பம் தான் அது. ஆகவேதான் 5 தொழில அது வராது. இந்த ஞானமும் கிரியும் சமமா இருக்கும், கூடும் குறையும். ஒன்றை விட்டு ஒன்று கூடும், ஒன்று குறையும். இப்படியா மாறுபட்டு தொழில்படும். ஆகவே இந்த 5 தொழில சுத்த வித்தையில பெருமானே செய்கிறார். அதெல்லாம் பின்னால் நம்ம பார்க்க போறோம். முக்கியமான கருத்து உங்களுக்கு சொன்னது, சதாசிவம் என்பது மறைமுக
அர்த்தநாரீஸ்வர வடிவம் ஞாபகம் வச்சுங்க. நீங்க எங்கேயாவது தெரிஞ்சவங்க சொல்லலாம், தப்பு இல்லை. ஏனென்றால் 50% ஞான சக்தி, 50% கிரியா சக்தி. ஆகவே அது மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று தைரியமாக சொல்லலாம். இப்ப இறைவனுக்கு நமக்கு 3 குணங்கள் இருக்குங்க. சத்துவம், ராஜசம், தாமசம் என்று 3 குணங்கள் இருக்கு. உயிரினங்கள் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. அதுவும் நம்முடைய 3 குணமும் பிரகிருதி மாயிலிருந்து வர்றது. அது மயக்கும் தன்மை உள்ளது. இந்த பிரகிருதி மாயே மயக்கும் தன்மை உள்ளதுன்றாங்க. ஆகவே இந்த குணங்களும் நம்மை மயக்கும். சத்துவம், ராஜசம், தாமசம் என்பது 3 குணங்கள். இந்த 3ம் ஒரு உயிரினத்துல கட்டாயம் இருக்கும். இது 40%, அது 30%, அது 30% அப்படி இருக்கும். சத்துவம் என்பது நல்ல குணம், சாந்தம், அமைதி. அது சத்துவ குணம்னு பேர். நம்ம அமைதியா இருக்கும், சாந்தமா இருந்தோம்னா அப்போ நம்ம சத்துவ குணத்துல இருக்கோம்னு அர்த்தம். ராஜசம் என்பது பரபரப்பு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது டென்ஷனா இருக்குது, போறது வருது, அந்த மாதிரி இருந்தோம்னா அது ராஜச குணம்ன்றாங்க. தாமசம்னா சோம்பேறித்தனம். இந்த 3 குணங்களும் நம்ம கிட்ட சேர்ந்து இருக்குங்க. ஆனா 3 சேர்ந்து 100% வச்சா ஒன்று 50, ஒன்று 20, ஒன்று 30 அப்படி இருக்கலாம், அல்லது மாறி இருக்கலாம். ஆனா 100%க்குள்ள வரும் 3மே. சரி, பெருமானுக்கு என்னங்க குணம் இல்லாதவன்னு சொல்றோம் அவரை. நம்மை போல, அப்ப நம்ம போல குணமே இல்லையா பெருமானுக்குன்னா? நம்மை போல இந்த முக்குணம் இல்லாதவர். பெருமானை நிற்குணம் சொல்றோம். இப்ப என்னங்க பெருமானுக்கு குணமே இல்லையா அப்படின்னா, நம்மை போல இந்த முக்குணம் இல்லாதவர்னு பொருள். இப்ப அவருக்கு என்ன குணம் இருக்கு? அவருக்கு எண்குணம் இருக்குங்க. அவருடைய குணங்கள் எண்குணங்கள் சொல்றாங்க. அதுதான் தன் பயம் உடைமை, சுதந்திரத்துவம், தூய உடம்பு உடைமை, விசுத்த தேகம், இயற்கை உணர்வு உடைமை, அனாதிபோதம், முற்றுணர்வு உடைமை, சர்வஜ்ஞவம், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், நிராமயான்மா, பேரல் உடைமை, அலுப்த சக்தி, அளவில் ஆற்றல் உடைமை, அனந்த சக்தி. இது 8 குணங்கள் இருக்கு பெருமாட்ட. சரிங்க, நம்ம இந்த 8 குணங்களை அடைய முடியாதா? அடையலாம். எப்போ? நாம் பக்குவப்பட்டு இறைவன் திருவிடை அடையும் போது நம்முடைய அந்த 3 குணங்கள் நீங்கி நம்ம பெருமானுடைய 8 குணங்களை பெறலாம். ஆனால் பெருமானை போல 5 வழி ஆற்ற முடியாது. அதுதான் ஒரு வித்தியாசம். உயிர் முக்தி அடைந்த பிறகு பெருமானுடைய எண்குணங்களை பெறும். ஆனால் பெருமானை போல 5 வழி செய்ய முடியாது. இந்த ஒவ்வொரு குணத்தையும் கொஞ்சம் விரிவாக நாம பார்த்து விடுவோம். அம்மா தெளிவா புரியுதுங்களா? அம்மா தெளிவா புரியுதுங்களா? ஒண்ணு கேட்க புரியுதுங்கய்யா, தெளிவா கோலமாலம்மா மைக் ஆஃப் பண்ணுங்க. ஐயா கோலமாலம்மா மைக் ஆஃப் பண்ணுங்க. என்னமோ சொல்றேங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, நீங்க எடுக்கலாங்க ஐயா. சரிங்க. சரிங்க ஐயா. இப்ப எண் குணங்களை பத்தி பார்க்க போறோமா? தன் வயம் உடைமைன்றதை பார்க்க போறோம். எவ்விடத்திலும் தலைவராய் இருப்பவர் அவர் தான் அந்த உலகத்திலே தலைவர். அவருக்கு மேல யாரும் தலைவர் இல்லை. அவருக்கு நிகர் அவர் தான். இப்ப அவரை போல இவர், இவரை போல அவர்ன்னு சொல்றமே, அது மாதிரி பெருமானுக்கு சொல்ல வழி இல்லை. அதனால்தான் திருமூலர் என்ன சொல்றார்? சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு பாரிங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரையானேன்றார். ஆகவே பெருமானுக்கு நிகராக யாரும் இல்லை. அவருக்கு நிகர் அவர்தான். தான் நினைத்ததை நினைத்த வண்ணமே செய்யக்கூடியவர். நினைத்ததை நினைத்த வண்ணமே செய்யக்கூடிய. நம்ம அப்படி முடியாது. நாம நினைச்சிருப்போம் ஒண்ணு செய்யணும்னு, ஆனா செய்யும் போது பல இடையூறுகளும் தடங்கள் வரும். அதை நம்மால சமாளிக்க முடியாது. ஆனால் பெருமான் நினைத்தவரை நினைத்த வண்ணமே செய்யக்கூடியவர், பிறர் வயப்படாதவர், பிறர் வயப்பட்டு செயல்படாத தகுதியை உடையவர்.
அவரை யாரும் அடக்க முடியாது. அதனால்தான் அவரை மகாதேவன் என்றுவோம். இந்த குணம் தான் தன் வயம் உடைமைன்னு அர்த்தங்க. எல்லா இடத்துக்கும் தலைவராக இருப்பவர், தான் நினைத்ததை நினைத்த வண்ணமே செய்யக்கூடியவர், பிறர் வழிபட்டு செயல்படாதவர், மகாதேவன் என்று போற்றப்படுபவர். இது முதல் குணம், பெருமானுடைய முதல் குணம். இரண்டாவது குணம் தூய உடம்பு உடைமை. பெருமான் உடம்பின்றே அனைத்தையும் செய்யக்கூடியவர். நமக்கு தான் உடம்பு வேணும், பெருமானுக்கு அனைத்தையும் அவர் உடம்பின்றே செய்யக்கூடியவர். ஆனாலும் நமக்காக இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு உருவம் கொள்ள வேண்டியவர் ஆகிறார். எப்படி மின்சாரம் உருவம் இல்லாமலே அனைத்து செயல்களையும் செய்கிறதோ, அதே போன்று பெருமானும் எவ்வித உருவம் எடுக்காமலும் கொள்ளாமலும் அனைத்து உலகத்தையும் நடத்தக்கூடியவர். ஆனாலும் இந்த உயிர்கள் பொருட்டு அவர் வேண்டிய உருவம் கொள்கிறார். இதை முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய உருவம் இருக்கு பாருங்க, உடம்பு, அது மாயா காரியம். மாயிலிருந்து தோன்றிய உடம்பு நம்மளுது. தனு கரண புவன போகங்கள்லாம் மாயா காரியன்றாங்க. ஆனா பெருமானுக்கு அந்த மாதிரி மாயில இருந்து உடம்பு கிடையாது. அவரது மேனி அருள் திருமேனி. அவருடைய அருளை கொண்டே அவர் உடம்பை எடுத்துக்குவார். தான் நினைத்த வடிவத்தை நினைத்த போது சங்கற்ப மாத்திரையால்னா அப்படி நினைச்சாருன்னா அந்த உடல் வந்துடும். அவர் நமக்கு தான் நம்ம உடம்பை படைச்சு கொடுக்க வேற ஒருத்தர் வேண்டும், இறைவன் வேண்டும். நான் அவருக்கு வேண்டிய உருவத்தை எடுக்க மாயை வேண்டாம், வேற யாரும் அவருக்கு உருவத்தை படைத்து தர வேண்டாம். நினைத்த வடிவத்தை தன் சக்தியை கொண்டு அருளை கொண்டே திருமணி எடுத்துருவார். ஆகவேதான் அவருடைய திருமேனி அருள் திருமேனி என்றும். அதுக்கடுத்து மூணாவது குணம் இயற்கை உணர்வின் ஆதரவு. இயற்கை உணர்வு உள்ளவர். நம்மை போல கருவிகள் இல்லாம எல்லாத்தையும் அறிவார். நமக்கு தான் கருவிகள் வேண்டும், அறிவதற்கு நமக்கு கருவிகள் வேண்டும். மொத்தம் நமக்கு 36 கருவிகள், அங்க தாத்துவங்கள் ஒரு 96 கருவிகள் இருந்தாலும் நம்ம செயல்பட முடியும். ஆனால் பெருமானுக்கு கருவிகள் தேவையில்லை. கருவிகள் இல்லாமலே எல்லாவற்றையும் உணரக்கூடியவர், செய்ய வல்லவர். சங்கற்பத்தினாலே எல்லாத்தையும் செய்வார். சங்கற்பனா நினைப்புன்னு அர்த்தம். இது இப்படி ஆகணும் ஆயிடும். அவருடைய அறிவு தானே விளங்குவது, சுயம் பிரகாசம் என்பது. அவர்தான் உண்மை தலைவர். தானே விளங்கும். நமக்கு அப்படி இல்லை. அறிவித்தால் அறியக்கூடிய சிற்றறிவு, அவரது பேரறிவு. ஆகவே அவர்தான் உண்மை தலைவன். அவருடைய அறிவு இயற்கை அறிவு என்றார். பிற பொருள் விளக்க விளங்கும் அறிவு பரப்பிரகாசம். நம்முடைய அறிவு பரப்பிரகாசம். பரப்பிரகாசம்னா பிறராலே அறிவிக்கப்படுவதுன்னு அர்த்தம். அவருக்கு அப்படி இல்லை. இயற்கை அறிவுடையவர், கருவிகள் இல்லாம அறியக்கூடியவர், சங்கற்பத்தாலே அனைத்தையும் செய்வார். அடுத்ததாக 4வது குணம் முற்றும் உணர்தல். இருந்த இடத்திலிருந்தே ஒரே நேரத்திலே உலகத்தில் நடக்க அனைத்தையும் அறிந்து கொள்வார். ஆனால் நமக்கு எப்படிங்க, நம் அறிவு ஒரு நேரத்திலே ஒன்றையே அறிவு சிற்றறிவு. நமக்கு சிற்றறிவுனா ஒரு நேரத்திலே ஒரு இடத்திலே ஒரு விஷயத்தை ஒரு பொறியாலே அறியக்கூடியது. ஒரு இடத்திலே ஒரு நேரத்திலே ஒரு விஷயத்தை ஒரு பொறியாலே அறியக்கூடியதுதான் நம்முடைய சிற்றறிவு. ஆனால் பெருமானுடைய அறிவு இருந்த இடத்துல இருந்தே எல்லாவற்றையும் அறியக்கூடிய முற்றுணர்வு. எல்லா இடங்களிலும் நடப்பதை ஒரே நொடியிலே அறிந்து கொள்வார். தன் இச்சை வழி எல்லாவற்றையும் நடத்தக்கூடியவர். அடுத்ததாக 5வது குணம் இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல். பாசங்கள் அவருக்கு கிடையாது. பாசம் என்றால் ஆணவம், கர்மம், மாயை. முக்கியமா ஆணவத்தை சொல்லுவாங்க. ஆகவே அவருக்கு பாசம் அவரை பற்றாது. அது ஏங்க அவரை மட்டும் பாசம் பற்றாது, நம்ம ஏன் பற்றுதுன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இப்போ கடல் வெளியே இருக்குங்க. கடல்ல நீங்க போனீங்கன்னா கடல் தண்ணி இருக்கு.
அந்த தண்ணி நம்ம எங்க பார்க்குறோம்? பூமியில இருக்க கடல் நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? கடல் பூமியில இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பூமிக்கு இடம் கொடுக்கறது எது? ஆகாயம். நீங்க போய் கடற்கரைக்கு போனீங்கன்னா கடலை கண்ணால பாக்குறீங்க, பூமியில கடல் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? பூமியில தான் கடல் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையா அது இல்லைங்க. அந்த பூமிக்கு இடம் கொடுக்கறது எது? வானம் போல கூரை போல இருந்து இடம் கொடுக்கறது எது? ஆகாயம். அப்போ கடல் வெளி என்பது ஆகாயம். அதுதான் அந்த கடலுக்கு இடம் கொடுக்குது. இந்த உப்பு என்ன பண்ணுது பாருங்க, கடல்ல இருக்க உப்பு ஆகாயத்தை பற்ற முடியாம தண்ணீரை தான் பற்றுது. ஆகாயம் என்பது அதிசூக்கும பொருள். உயிர் தூள சித்து. அப்ப உப்பானது ஆகாயத்தை பற்ற முடியாமல் கடல்ல உள்ள நீரை பற்றுது. அதுபோன்ற ஆணவ மலம் இறைவனை பற்ற முடியாமல் தூள சித்தான நம்மை பற்றுது. ஆகவே அவருக்கு பாசங்கள் கிடையாது. நம்மை போல நமக்கு தான் அந்த பாசங்கள் உண்டு. அதுக்குதான் உதாரணம் இந்த கடல் உதாரணம் சொல்றாங்க. நம்ம கடல் பூமியில இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே எல்லாமே எங்க இருக்கும்? கீழே ஆகாயத்துக்கு தான் இருக்கு. எல்லாமே ஆகாயம் வானம் தான் நமக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கு இடம் கொடுக்குது. எல்லா பொருளுக்கும் ஆகாயத்துல இருக்கு. அதான் ஒரு கூரை போல இருந்து நமக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. அடுத்து பெருமானுடைய அடுத்து பேர் அருள் உடைமை, பெருங்கருணைன்றாங்க. அதை குறைவில்லாத ஆற்றல் உடையவன். ஆற்றல் என்பது அருளை தான் குறிக்குங்க. எல்லா உயிர்களிடத்திலும் எப்போதும் குறையாத, கைமாறு எதிர்பாராத பெருங்கருணை உடையவன். அவர் செயலெல்லாம் உயிர்கள் பொருட்டு தான் செய்கிறாரு. ஆனால் அதற்காக எந்த கைமாறும் எதிர்பார்க்கறதில்லை. கைமாறுன்னு என்ன? ஒரு பலன். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு உலக வாழ்க்கையில நீங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அவரிடம் என்ன பதில் உதவி நமக்கு கிடைக்கும் என்று நினைச்சுதான் அந்த உதவியை நம்ம செய்யறோம். ஆனா பெருமானுடைய உதவி அப்படி இல்லை, கருணையால செய்கிறார். அந்த கருணை பெருங்கருணை. அது எப்படிப்பட்ட கருணை? கைமாறு கருதாத பெருங்கருணைன்றாங்க. நமக்கு இப்படிலாம் உடல்லாம் கொடுக்கறதுனால நம்ம கிட்ட இருந்து எதுவும் அவரு எதிர்பார்க்குதல். ஆகவே பேர் அருள் உடைமைன்றாங்க. முடிவில்லா ஆற்றல், முடிவில் ஆற்றல் உடைமைனா இந்த அருள் உடைமை பயன் தருவது எப்பன்னா செயலாற்றல் வன்மையா இருந்தாதான். தான் நினைத்ததை நினைத்தவன்னு செய்யும் போதுதான் அந்த ஆற்றல் வெளிப்படும். அளவற்ற செயலாற்றல் உடையவன் என்பதாம். அவருடைய செயலுக்கு ஈக்குவலா யாரும் செய்ய முடியாது. யார் துணையும் தேவையில்லை அவருக்கு. எந்த செயலை செய்வதற்கும் யாருடைய துணையும் அவருக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட பேராற்றல் உடையவர், வரம்பில்லாத ஆற்றல் உடையவர். எட்டாவது குணம் என்னன்னா வரம்பில் இன்பம் உடைமை. யாதொரு குறையும் இல்லாதவர். நமக்கு தான் ஏதாவது குறை இருக்கு, அது வாங்கணும், இது வேணும், அது வேணும் அப்படின்ற குறைகள் நமக்கு நிறைய இருக்கு. உலக மக்களாக நமக்கு நிறைய குறைகள் இருக்கு. ஆனால் அவருக்கு எந்த குறையும் இல்லாதவர். ஏனென்றால் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு, எதுவுமே அவர்கிட்ட இல்லாதில்லை. அப்படி குறை இருந்தால் இந்த மேல சொன்ன குணம் எல்லாமே அடிபட்டு போயிடும். அவர்கிட்ட ஏதாவது குறை இருந்ததுன்னா நம்ம மேல சொன்ன அந்த 7 காரணமும் அடிபட்டு போயிடும். ஆகவே இன்பம், நாம் அவர் வழங்கும் இன்பத்தை தூக்கக்கூடியவர்கள். அவர் நமக்கு பேரின்பத்தை தரக்கூடியவர். அவர் சர்க்கரை மலை, நாம் எறும்பு. அந்த சர்க்கரை மலையிலிருந்து ஒரு 2 துணுக்கு எடுத்து சாப்பிட்றோம். ஆகவே அவருக்கு எந்த இன்பமும் தேவையில்லை, நமக்கு தான் இன்பம் தேவை. உலக மக்களாக நமக்குத்தான் இன்பம் தேவை, அவருக்கு எந்தவித இன்பம் தேவையில்லை. ஆஃபண்டுமா. இப்படியாக இறைவனுடைய குணங்களை 8ஆக சொல்றாங்க. நமக்கு இருக்கிறது 3 குணங்க, பெருமானுக்கு இருக்கிறது எண்குணம். ஞாபகம் வச்சுக்கணுங்க. எப்பயுமே பெருமானுக்கு இந்த எண்குணத்தை தான் சொல்லணும். நிர்குணம் சொன்னா குணம் இல்லாதவன்னு அர்த்தம் இல்லை, நம்மை போல இந்த முக்குணம் இல்லாதவர் பேர். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். பெருமானை நிர்குணம் சொல்லுவாங்க.
அது என்ன அர்த்தம்னா நம்மை போல 3 குணங்கள் இல்லாதவர். அதுக்கு அடுத்ததாக நம்ம நேரம் இருக்க பேசலாங்களா? சரி. இறைவனுடைய வடிவங்கள் 3 வகை இருக்குமா? இறைவன் வடிவம் 3 வகையில் எடுக்கிறார். அருவம், அருவுருவம், உருவம். அருவம்னா உருவம் இல்லாததுங்க, அதுவும் ஒரு வடிவம் தான். சக்தி ரூபமா இருந்தே எல்லாத்தையும் செய்வார். சக்தி ரூபமா இருந்தே காரியங்களை செய்வார், மின்சாரம் போல. அது அருவம். அருவுருவம்னா சிவலிங்கம். ஏதோ உருவம் மாதிரி இருக்கு, ஆனா கை கால் முகம்லாம் இல்லை, ஒளிப்பிழம்பு போல இருக்கு. உருவம்னா நடராஜர், விநாயகர், முருகர், அம்பாள் அப்படி. இப்போ இறைவன் 3 வடிவங்களே நமக்கு அருள் பாலிக்கிறார். அருவமா இருக்கார். அருவ வழிபாடு நம்மால பாமர மக்களால செய்ய முடியாது. நல்ல பக்குவம் அடைஞ்ச ஆன்மாக்கள், ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அருவ வழிபாடு செய்வார்கள். அவங்க வானத்தையே இறைவனா நோக்கி வழிபடுவார்கள். நம்மை போன்ற பாமர மக்களாலே அந்த நிலையை அடைவது சற்று கடினம். அருவூர் என்பது எல்லா சிவாலயத்தில் இருக்கிற அந்த சதாசிவமூர்த்தி, அது அருளை குறிக்கும். உருவம் என்பது நடராஜர், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், முருகர், அம்பாள் போன்றது. இந்த அருவுருவம் தான் உங்களுக்கு சிவலிங்க திருமணி எல்லா சிவாலயங்களும் இருக்குங்க. அதுதான் அருளலை குறிக்கிறது. முடிவா அருளல் 5வது தொழில் இருக்க, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதான் முடிவான நமக்கு வீடு பேர் கொடுக்கறது அந்த அருளல் தான். அதுதான் சிவலிங்க பெருமான். உருவ வடிவங்கள பெருமான் 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் எடுக்கிறார். அது இல்லாத அயன்மால் ருத்ரனா வருகிறார். மகேஸ்வர மூர்த்தங்கள் 25 சொல்றாங்க. அதுக்கு அடுத்த மகேஸ்வர மூர்த்திக்கு 25 எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 25 இந்த 25 வடிவத்துல இருந்து தான் பெருமான் இந்த யோக, போக, வேக வடிவங்களை செய்கிறார். பெருமான் 3 விதமான வடிவங்களை எடுக்கிறாருமா. போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். போக வடிவம்னா அம்மையப்பர் கோலத்தில் இருப்பார். பெருமான் அம்மையப்பர் கோலத்தில் இருந்தாலும் நம்ம இல்லற வாழ்க்கை நடத்த முடியும். அது போக வடிவம் பேர். போக வடிவம் சொன்னாலும் அவர் இன்பம் தூய்ப்பவர் அல்ல. அகிலாண்ட கோடிகள் என்ற பின்னும் கன்னி என்ற மறை பேசும் ஆனந்த ரூபமயில் சாத்திரத்தில் வரும், சித்தியார்ல வரும் உங்களுக்கு. இப்படியெல்லாம் உலகத்தை படைத்து காத்தாலும் பெருமான் பிரம்மச்சாரி, கன்னி அம்பாள் கன்னின்னு வரும். ஆகவே போக வடிவம் நமக்காக தான் எடுக்கிறார். இது முக்கியமான விஷயங்க. உயிர்கள் எந்த பலனை அடைய வேண்டி இருந்தாலும் பெருமான் அந்த கோலத்தை அருள் பாலித்தால் தான் நம்மால் அந்த பயனை தூக்க முடியும். பெருமான் போக வடிவத்திலே அம்மையப்பராக காட்சி கொடுத்தால்தான் நாம் உலக இன்பத்தை அனுபவிக்க முடியும், குடும்ப வாழ்க்கை வாழ முடியும். யோக வடிவம்னா தட்சிணாமூர்த்தி போல குரு வடிவம். குரு மரபை அவர் தான் முதல்ல உண்டாக்குகிறார். அங்கே கல்லால மரத்தினை கீழே இருந்து சனகாதி முனிவர்களுக்கு அந்த அறங்களை உரைக்கிறார். அதுக்கு அடுத்ததாக வேக வடிவம், போர்க்கோலம் போடு அந்த பெருமானுடைய அட்ட வேட்ட செயல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வேக வடிவம். பெருமான் வேக வடிவம் எடுத்தா நம்மளுடைய துன்பங்கள்லாம் தீரும். பெருமான் யோக வடிவம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஞானம் கிடைக்குது. பெருமான் போக வடிவம் இருக்கிறதுனால தான் நமக்கு குடும்ப வாழ்க்கை அமையுது. ஆகவே உயிர்கள் எந்த பலனை அனுபவிக்க வேண்டுமோ அதற்கேற்ப பெருமானும் போக, யோக, வேக வடிவங்களை எடுத்தால்தான் உயிர்களாலே அந்தந்த பலனை அனுபவிக்க முடியும். இது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க. இந்த யோக வடிவத்தில் என்ன பண்றார் பெருமான்? கல்லால மரத்தின் கீழே இருந்து சனகாதி முனிவர்களுக்கு அறங்களை உபதேசிக்கிறார். அப்போ மௌன உபதேசம் சொல்றாங்க. அது பெருமான் வாய் திறந்து எதுவும் உபதேசிக்கவில்லை, அவர்களும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை.
அவர் அங்க உட்கார்ந்துருக்கார், இவங்க எதிர்க்க உட்கார்ந்துருக்காங்க. உபதேசம் நடந்துருது. ஒரு சொற்பொழில என்ன ஒருத்தர் கேட்டார், எப்படிங்க அது மௌன உபதேசம் எப்படி நடக்கும்? பெருமானும் எதுவும் சொல்லவில்லைன்றீங்க, இவங்களும் ஒன்றும் கேட்கவில்லைன்றீங்க, எப்படிங்க உபதேசம் நடக்கும்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். கலியுகத்துல நடந்த உதாரணத்தை சொன்னேன். கலியுகத்திலே ரமணாசிரமத்துக்கு என்ன வழக்கம்னா, பகவான் ரமணர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே வந்து ஒரு ஹாலில், பிரேயர் ஹாலில் உட்காருவார். சாஞ்சி மாதிரி உட்காருவார். சொற்பொழிலாம் பண்ண மாட்டார். இது மாதிரிலாம் சொற்பொழிவோ எதுவும் காலட்சேவெல்லாம் பண்ண மாட்டார். பேசாம உட்காந்து அப்படியே மோட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பார். எதிர்க்க ஒரு 100-200 பேர் உட்காந்துருப்பாங்க அந்த பிரேயர் ஹாலில். ஒரு மணி நேரம் அவர் அப்படியே உட்காந்துருப்பார், இவங்களும் உட்காந்துருப்பாங்க. அபூர்வமா ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவார். அந்த 1 மணி நேரம் முடிஞ்சே சுவாமி ரமண மகரிஷி எந்திரிச்சு தன்னுடைய குடிலுக்கு போயிடுவார். இதான் நடக்கிறது தினம். இதுல பால் பிரண்டன் என்ற ஒரு ஆங்கிலேயனுக்கு நம்ம மதத்து மேல ஒரு ஈர்ப்பு. எப்படி ஜியு போப்பானவர் ஆங்கில மதத்தை பரப்ப வந்தவர் நம் நாட்டுக்கு, இங்கே வந்து தமிழை முறையாக கற்று திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கான பார்த்துங்க எப்படிப்பட்டவர்னு பார்த்துங்க. நம்மாலே இன்னும் தமிழை முழுமையாக கற்றுக்க முடியல. ஆனால் ஒரு ஆங்கிலேயர் தன்னுடைய கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியா வந்து நம்முடைய தமிழ் மொழி மேல உள்ள அந்த பற்றை வளர்த்து தமிழை முறையாக கற்று திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கார் ஆங்கிலத்தில். அது மாதிரி இந்த பால் பிரிண்டனுக்கு நம்முடைய மதத்து மேல ஒரு ஈடுபாடு, நிறைய சந்தேகம் அவருக்கு. ஒரு 20-25 சந்தேகம், அதெல்லாம் பையில எழுதி வச்சுக்கிட்டார். யாரையாரோ கேட்டு பார்த்தார். எல்லாம் சொன்னாங்க, நீங்க ரமண மகரிஷி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் தீருன்ட்டாங்க. உடனே அவர் சென்னையிலேருந்து ரயில் மார்க்கமா வந்து திருவண்ணாமலை வந்து அங்கேருந்து குதிரை வண்டியில வரார், ரமணாசிரமத்துக்கு வரார். அங்கே இவர் வர்றதுக்கு முன்னாலே ரமண மகரிஷி அங்கே உட்காந்துருக்கார் பிரேயர் ஹாலில். மக்கள்லாம் எதிர்க்க உட்காந்துருக்காங்க. இவரும் வந்து அந்த கூட்டத்தோட கூடமா உட்காந்துட்டார், பால் பிரிண்டன். இவருக்கு இந்த சந்தேகத்தில் அவர்கிட்ட கேட்கணும்னு ஆசை. ஆனால் யாருமே எதுவும் பேசல சுவாமி கிட்ட, மகரிஷி கிட்ட. எப்படி கேட்கறது தெரியாது. அவர் தவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். ஒரு மணி நேரம் மகரிஷியே பார்த்துட்டு இருக்கார், மகரிஷி இவங்கள பார்த்துட்டு இருக்கார். பிரேயர் ஹால் நேரம் முடிஞ்சு போச்சு, மகரிஷி எழுந்திரிச்சு போயிட்டார். இவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுறார் பால் பிரிண்டன், நான் என்னென்ன சந்தேகங்கள்லாம் கேட்க வேண்டும் என்று நினைத்து வந்தேனோ அந்த சந்தேகம் எல்லாம் எனக்கு அவருடைய முகத்தை பார்த்த அந்த தரிசனத்தாலே எனக்கு உள்ளே உணர்த்தி விட்டார் என்று சொல்றார். இப்போ ஞானிகள் பார்த்தாலே நமக்கு அந்த அருள் வந்துருன்றாங்க. இதுதான் உபதேசம் நடக்கிறது, மௌன உபதேசம். இருக்குமா, பேசலாம், முடிச்சுடலாமா? என்னவா முடிச்சுடலாமா? ஆகவே இந்த அளவிலே இந்த இறைவன் எடுத்த போக யோக வேக வடிவங்கள் என்ற அளவிலே நாம் இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறோம். இதுகாரம் பொறுமை காத்து கேட்ட சிவனைய செல்வர்களுக்கும் செல்வியர்களுக்கும் அடியேன் பணிவான வணக்கத்தை நன்றி கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது குறை இருந்தால் சொல்லலாம், தைரியமா சொல்லுங்க. அப்பதான் நாங்க திருத்திக்க முடியும். உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். அம்மா பேசலாங்கம்மா, சந்தேகம் இருக்கிறவங்க கேட்கலாங்கம்மா. அம்மா கையை உயர்த்துங்கம்மா, கூப்பிடுறேன். ரேவதி அம்மா பேசுங்கம்மா. நமச்சிவாயங்க ஐயா, திருவடி வணக்கம் ஐயா. அனைவருக்கும் திருவடி வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, எந்த குறையும் இல்லைங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்கம்மா. தவமணி அம்மா சொல்லுங்கம்மா. சிவாய நம்மங்கய்யா, திருவடி வணங்கிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடி தாமரை மலர்களை சென்னியில் வைத்து போற்றுகின்றோம் ஐயா. ஐயா, ஐந்தொழில் பண்ணும் பொழுது அந்த ஐந்தொழில் அருளல் அப்படிங்கிற அந்த ஒரு தொழிலுக்காக தான் பெருமான் இந்த 4 தொழிலையும் பலராறு அப்படிங்கறத உணர்ந்தோங்க ஐயா. முடிவுல எல்லாமே அருள் தான். இந்த அருள் சக்தி மடுத்தல் எல்லாமே அருள் தான். நமக்கு பக்குவப்படுத்துதான் இதெல்லாம் செய்யறார். உயிர் ஒரே பிறவில பக்குவம் அடையாது, தொடர் பிறவிகளை கொடுத்து நம்ம பக்குவப்படுத்துறாரு. ஆகவே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் எல்லாமே முடிவான அருளலை நோக்கி தான் சொல்லுது. முடிவானது அருள் தான். 5மே அருள் தான். கண்டிப்பாங்கய்யா. அதாவது இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்கய்யா. அப்புறம் சந்தேகம் என்னன்னாங்க,
நமக்கு வந்து 3 குணங்கள், அதாவது சத்துவம், ராட்சசம், தாமசம் அப்படின்னு. பெருமானுக்கு எண் குணங்கள் சொன்னீங்க. அப்போ இந்த 3 குணங்களை படைக்கக்கூடிய 3 தொழில்களை செய்யக்கூடிய படைத்தலுக்காக நம்ம வந்து பிரம்மாவையும், காத்தலுக்காக திருமாலையும், ஒடுக்குதலுக்காக ருத்ரனையும் அவர் இருக்காரு. அப்போ இந்த 3 கடவுளுமே அவங்களுக்கு அந்த குணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சைவ சித்தாந்தம் ஆனந்தராசனையோட வினாவிடையில படிச்சங்கய்யா. அப்போ இங்க படைத்தலுக்கு இருக்கக்கூடிய குணம் அது எப்படி வந்து அந்த குணம் அந்த படைத்தலுக்கு பொருந்தது அப்படிங்கிறது, அதுவும் அதே போல காத்தலுக்கும் ஒடுக்குதலுக்கும் அந்த குணம் பொருந்தது அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் விளக்குனீங்கன்னா கொஞ்சம் ஐயம் தெளிவா கற்றுக்குவாங்க ஐயா. என்ன கேக்குறீங்கன்னு? ஐயா, அந்த 3 தொழில்கள் பண்றாங்க இல்லைங்களா? படைத்தலுக்கு வந்து பிரம்மாவும், காத்தலுக்கு வந்து திருமாலும், ஒடுக்குதலுக்கு வந்து அவருடைய ரூபமே இருக்கக்கூடிய ஒரு திருனும் பண்றாங்க அப்படின்னு படிச்சோங்க ஐயா. இந்த 3 குணங்கள் சத்துவ குணத்தை கொண்டு ஒரு படைத்தலும், காத்தலுக்கு ஒரு ராட்சச குணமும், சாத்விகத்துக்கு அந்த சோம்பேறித்தனமான குணத்துக்கு இந்த 3 தொழில்களுமே அந்தந்த கடவுள்கள் அந்த நிலையில இருந்து பண்றாங்க. இவரு சிவபெருமானுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு படிச்சிருக்கோங்க ஐயா. அப்போ எந்த குணத்துல படைத்தல் வந்து நிகழுது, எந்த குணத்துல காத்தல் நிகழுது, எந்த குணத்துல ஒடுக்குதல் நிகழுதுங்க ஐயா? சத்துவ குணத்துல படைத்தல் நிகழுமா? சரிங்க ஐயா. கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா. சத்துவ குணத்துல உங்களுக்கு படைத்தல் நடக்கும் உங்களுக்கு. சரிங்க ஐயா. அழித்தல் வந்து தாமச குணத்துல வரும். சரிங்க ஐயா. காத்தல் ராஜச குணத்துல வரும். நீங்க உங்க கேள்வி என்ன சரியா உள்வாங்கிக்க முடியல. அதுலங்கய்யா சைவ சித்தாந்தம் விளக்கம் வினா விடை அப்படின்னு ஆனந்தராசன் ஐயாவோட நாங்க படிச்சுட்டு இருக்கோங்க ஐயா. ஆனந்தராய் ஐயா புக்கு சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா. அந்த புத்தகத்துல இத படிக்கிறோங்க ஐயா. அவர் புக் இப்ப என்கிட்ட கையில இல்லைங்க. சரிம்மா, நான் உங்களுக்கு இந்த சந்தேகத்தை அடுத்த வகுப்புல கிளியர் பண்றேமா? சரிங்க. அந்த படைத்தல் எந்த குணத்தை எந்த குணம் செய்யறா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. அதாவது படைத்தலுக்கு ஏன் பெருமானுக்கு சத்துவ குணம் அங்க தேவைப்படுது பிரம்மாவுக்கு, அதுக்கப்புறம் காத்தலுக்கு ஏன் இவருக்கு ராட்சச குணம் அங்க தேவைப்படுது, ஒடுக்குதலுக்கு ஏன் தாமச குணம் அங்க தேவைப்படுது அப்படிங்கிற அந்த குண பொருத்தமும் அந்த தொழில் பொருத்தமும் எனக்கு கொஞ்சம் ஐயா இருக்குங்க ஐயா. அதனால உங்ககிட்ட கேக்குறேங்க ஐயா. நானும் அதை ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வகுப்புல ஃபர்ஸ்டா கிளியர் பண்றேமா. அதை இது 3ஐயும் உங்களுக்கு அடுத்த வகுப்புல கிளியர் பண்றேமா. நன்றிங்க ஐயா. நன்றிமா. வாழ்த்து பாடல் பாடி ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கலாங்க ஐயா. ஒரே ஒரு வாழ்த்து பாடல் பாடிடுறாங்க ஐயா. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாங்க ஐயா. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை ஊறுசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.